அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயின்ஷியலாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட மார்க் ஷீட்லேயோ இல்லை உங்களோட கிரேட் ஷீட்லேயோ இல்லை கன்சோல்டேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேட்ஸ்லையோ இல்லை இனிமேல் வாங்க போகிற டிகிரி சர்டிஃபிகேட்ஸில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுறது எப்படி, அதை நீங்களே பண்ணிக்கலாம், அது எப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி சப்போஸ் உங்களோட மார்க் ஷீட் வந்து டேமேஜாக இருக்கலாம், இல்லை உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் டேமேஜாக இருக்கலாம். ஸோ இல்லை வந்து எனக்கு டூப்ளிகேட் மார்க் ஷீட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற டைமில் அதை எப்படி நம்ம வாங்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஃபீஷியலாகவே அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு போர்ட்டல் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னாலும் வீடியோ பார்த்துக்கோங்க. மேபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இது யூஸ் ஆகலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயின்ஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட மார்க் ஷீட்டில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிற டவுட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம். ஸோ மெஜாரிட்டியாக நிறைய பேருக்கு கரெக்ஷன் இருக்காது, நீங்கள் ப்ராப்பராக தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு சில பேருக்கு ஏதாச்சும் ரேராக ஒரு மிஸ்டேக் வந்திருக்கலாம், அதை எப்படி மாற்றுறது அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கும். ஸோ அதேமாதிரி டூப்ளிகேட்டாக நம்ம வந்து வாங்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் உங்களோட சர்டிஃபிகேட்ஸில் ஃபோட்டோ வந்து கரெக்டாக இல்லை அப்படின்னாலும் அதை நீங்கள் கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணலாம். அதெல்லாம் எப்படி அஃபீஷியலாக பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஷார்ட்டாக ஓவரிவாக சொல்லிடுறேன். ஸோ உங்களால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இது மெஜாரிட்டியாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கும் பார்த்தீங்கன்னா சப்போஸ் காலேஜ் முடிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்களே வந்து உங்களோட இதை வந்து மாற்றுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் இதை கரெக்டாக நீங்கள் ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் சர்வீசஸ் SOS. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வெப்சைட்டோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கான்செப்டே பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர்லெஸ்ஸாக, அதாவது நீங்களே இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்கிறதெல்லாம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக தான். ஸோ இந்த வெப்சைட் வந்து அஃபீஷியலாக கொடுத்துருப்பாங்க, வெல்கம் டு SOSன்னு. இதை நீங்கள் ரீட் பண்ணிங்க அப்படின்னா இதில் என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டூப்ளிகேட் சர்டிஃபிகேட், அதாவது வந்து உங்களுக்கு மார்க் ஷீட்டோ கிரேட் ஷீட்டோ கன்சல்டேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேட்ஸோ, அது போக வந்து உங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்ஸ்லாம் வந்து வாங்குற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்கிரிப்ட்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ அது போக உங்களுக்கு மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட யூஸ்ஃபுல் வந்து இதில் ஏதாச்சும் உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் இருந்தாலோ கரெக்ஷன் இருந்தாலோ பார்க்கலாம். ஸோ இதில் மேலே 3 டாட்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் போனீங்கனாலே அபவுட்டுக்குள்ளே போனீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இருக்கும். நான் அதை பற்றி சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன் இருக்குது, அதை நீங்கள் மாற்ற நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் பண்ணுறனால ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே பண்ணீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ப்ராப்பராக உள்ளே ஒவ்வொன்றா போய் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நான் அதை பற்றி சொல்லலை. நீங்கள் இதை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இதை ஒரு நல்லா ரெஃபர் பண்ணிவிட்டு உள்ளே ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே வந்து கம்யூனிகேட் பண்ணுறது இந்த இமெயிலும், ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் வச்சு தான் அப்படின்ட்டு. அதனால் வந்து நீங்கள் ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ணி ப்ராசஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு மாடிஃபை பண்ண முடியாது. அதனால் கரெக்டான டீட்டெயில்ஸாக கொடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு லாகின் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக போயிடும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் டவுன்லோட்ஸ் அப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா நிறையா வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த SOS போர்ட்டல் பற்றி உங்களுக்கு என்னென்னு சொல்லியிருப்பாங்க. இதில் மேலே வந்து நார்மலாக வேட்ஸாக கொடுத்துருக்கிறது தான். இங்கே கீழே 4வதுல இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட் PDF இருக்கும். அது PDF-ஆக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்குள்ளே போனீங்கன்னா நிறையா வந்து சொல்லியிருப்பாங்க. நான் இதை சிம்பிளாக மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். கேண்டிடேட்ஸ் வந்து இது ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஆன்லைன் யூசேஜுக்கு தான். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்கள் தப்பான ஒரு டீட்டெயிலாக கொடுத்துட்டீங்க, ஸோ அதனால் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகாது உங்கள் ஃபீஸு. நீங்கள் இரவலண்ட்டான ஃபைல்ஸ்லாம் அனுப்புனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு உங்களோட இது வந்து ரிஜெக்ட் ஆயிரும். அதே மாதிரி நேம் கரெக்ஷன் வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்க எல்லா இதுலையுமே நீங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அட்டானமஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் வந்து அப்ளை பண்ணி வாங்க முடியாது. ஆனால் அதுக்கு பிறகு வந்து டிகிரி அட்டாஸ்டேஷன் வந்து அது மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம், அதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களோட ப்ரெசென்ட் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் வந்து உங்களோட டேஷ்போர்ட் கூட லாகினில் வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு சரண்டர் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணி பின்னாடி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ சப்போஸ் இப்போ நீங்கள் வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணலாம், ஏதோ மிஸ்டேக் ஆயிடுச்சுன்னு சொல்லி மாற்றணும்னு நினைக்கிங்கன்னா அது உங்களோட கான்வகேஷனோ இல்லாட்டி வந்து உங்களோட டிகிரி கொடுக்குறதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் புதுசாக இன்னொருக்கா நியூவாக ஃப்ரெஷ்ஷாக ஒரு இதுலேருந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இதில் வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம், டேமேஜ் சர்டிஃபிகேட்ஸ் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அவங்களுக்கு PDF காப்பியாக உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் கூட சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இந்த PDFக்கு அப்புறம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக அந்த மேலே இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் UG PG PhD பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனித்தனியாக வேறு இமெயிலில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா UGலேயும் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்து PGலேயும் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே மெயில் ஐடியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் UGக்கு வேறு மெயில் ஐடியும் PGக்கு வேறு மெயில் ஐடி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக உங்களுக்கு கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதில் வந்து என்னென்னலாம் கரெக்ஷன் பண்ணலாமோ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொசீஜர் ஃபார் அப்ளைங் ஃபோட்டோ கரெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கனாலே இதை பற்றி நீங்கள் நிறையா வந்து டீடெயில் பண்ணால் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை பற்றி நான் ஜென்ரலாக ஷார்ட்டாக மட்டும் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி பர்டிகுலராக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன்.
ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரெகுலேஷன் 2008க்கு அப்புறம் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் சேஞ்ச் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே டிகிரி சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களோட ஃபோட்டோ இருக்கும். அந்த ஃபோட்டோவில் வந்து ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதை மாற்றிக்கலாம். அதே மாதிரி மார்க் ஷீட்டில் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ், அந்த ஃபோட்டோவில் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபோட்டோகிராஃப்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படிங்கிறதையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கரெக்ஷனோட ப்ராசஸ் பற்றி இந்த ஃபுல் இதை கொடுத்துருப்பாங்க. இதை பற்றியே தனியாக ஒரு வீடியோ வேணால் நீங்கள் கேளுங்க கண்டிப்பாக, ஏன்னா இதில் நிறையா சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோகிராஃபை சேஞ்ச் பண்ணுறீங்க, உங்களோட மார்க் ஷீட்லேயோ இல்லை அந்த சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோகிராஃபை சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இது இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணி இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த அஃபிடவிட்னு சொல்லுவாங்க, இது கண்டிப்பாக வந்து நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும், ஏன்னா அந்த நோட்டிஃபிகேஷனில் இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டூப்ளிகேட் சர்டிஃபிகேட்ஸ் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டூப்ளிகேட் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா இதில் ஃபில் பண்ணி தான் நீங்கள் அந்த இது சாஃப்ட் காப்பியாக மாற்றி இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு த அப்லோடிங் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் டு த செல்ஃப் அட்டஸ்டட், இது ரீசெண்டாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷனு. இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நேம் கரெக்ஷனோ இல்லை டூப்ளிகேட் அப்படி இல்லைனா டேமேஜ் மைக்ரேஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அது நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன் வந்து கண்டிப்பாக அதில் அட்டாச் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த செல்ஃப் அட்டஸ்டேஷன் இல்லை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இதை புதுசாக வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த செல்ஃப் அட்டஸ்டேஷனுக்கே வந்து கீழே அந்த டிரான்ஸ்கிரிப்ட் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குறீங்க இல்லை அது ரிலவெண்ட்டாக ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கும் அந்த செல்ஃப் அட்டஸ்டேட் பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டேஷன் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டையோ கன்சல்டேட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேடையோ வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து ஒரிஜினலாக உங்களோட ஐடி ப்ரூஃபோ ஆதார் ப்ரூஃபோ தான் வந்து நீங்கள் வந்து அதில் செல்ஃப் அட்டஸ்டேஷனில் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் வந்து ஃபீஸ் டீட்டெயில், இது எல்லாத்துக்குமே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இந்த ஃபீஸ் டீட்டெயிலையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் வரும், அதையும் நீங்கள் உள்ள அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஆன்லைனில் பண்ணுறதுனால கண்டிப்பாக அதுவும் வந்து கண்டிப்பாக நெசசரியாக தேவைப்படும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு தான் மார்க் ஷீட்டோ இல்லை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் கிரேட்ஸோ இல்லை வந்து டிகிரி சர்டிஃபிகேட்டில் இருந்தால் தான் வரும். மற்றபடி இதற்கு மேக்ஸிமம் தேவைப்படாது. சப்போஸ் நீங்கள் ஏதாவது கம்பெனி போகிறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு பெர்சன்டேஜ் சர்டிஃபிகேட் கேட்காங்கன்னா அங்கே CGP to பெர்சன்டேஜ் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் 300 ரூபா கொடுத்து இங்கேருந்து நீங்கள் அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதை பற்றி நான் நிறையா டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது காலேஜ் முடித்த பாஸ்ட் ரெகுலேஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இன்னும் நிறைய இதெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஏன்னா இப்போதைக்கு நான் ஜென்ரலாக இந்த மாதிரி இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.